மாஷா அல்லா. இந்த இடம் மக்காவுலேருந்து மீனா வர்ற ரோடு. ஏற்கனவே நான் அங்கே ஒரு வீடியோ போட்டேன் ஆல்ரெடி, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள. இந்த இடத்துல மீனாவில் டென்ட்டு மக்கள் வந்து தங்குறாங்கல்ல, அரஃபா அன்னைக்கு என்னமோ வந்து தங்குவாங்க. அது சர்க்குரம் ஆளுங்கள்ட்ட தான் கேட்கணும். இங்கே தங்குறதுக்காக இந்த இடத்துல வந்து தங்கி ஆகணும். மாரிப்கா அந்த நேரத்தில் வந்து தங்குவாங்க. 1 நாள் 2 நாள் தங்குறது சர்க்குரமாக அது கேட்டுக்க, அது தெரியும். பல லட்சக்கணக்கான டென்ட் அடிச்சிருக்காங்க. இந்த டென்ட் உள்ள நைட்டு பெரிய மன்னராக இருப்பார், ஒரு நாட்டுடைய மினிஸ்டராக இருப்பார். அவருக்கு கூட ஒரு இஸ்லாமிய சட்டம் சமம். அவர் மேலே ஒரு துண்டு, கீழே ஒரு துண்டு. மேலே ஒரு துண்டு போட்டுக்கணும், கழுத்துலேருந்து தலையை மறைக்காமல். இடுப்பில் ஒரு துண்டு போட்டுக்கணும். எந்த நூலும் தச்ச நூலை போட்டுக்கூடாது. அப்படி போட்டு இங்கே 1 நாளோ 2 நாளோ இருக்கணும். அது உள்ள முன்னாடி ஒரு காலத்தில் ஃபயராக எரிஞ்சிச்சு. அதனால் அந்த இதுக்காக சேஃப்டிக்காக என்ன வச்சுட்டாங்க, இப்போது இந்த இது ஃபயரே ஆகாது. அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே 2 நாள் தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். மீனா கூட இருந்ததாங்க 2 நாள் நினைக்கிறேன். கரெக்டாக தெரிஞ்சக்கூடியவங்க எழுதுங்க, கமாண்ட் எழுதுங்க. லட்சக்கணக்கான டென்ட்டு. இது நான் இங்கேருந்து வந்த சைட்லேருந்து லெஃப்டில் இருக்குது. அதே ரைட் சைடில் இந்த மாதிரி லட்சக்கணக்கான டென்ட் இருக்குது. நம்ம கூட வந்திருக்கக்கூடிய சகோதரர்கிட்ட கேட்டேன், அவரே தெரியாது அப்படின்ட்டார், எவ்வளோ இருக்குன்னு தெரியாது அப்படின்ட்டாரு. நிறைய டென்ட்டு. இதில் ஃபயர் ஆகுனா ஃபயர் ஆகாது, அந்த அளவுக்கு இருக்குது. அந்த மலை மேலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை குர்பான் கொடுக்க வந்தாங்கல்ல, அந்த மலை மேலே இருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடியது இந்த சவுதி மன்னர்களுடைய பேலஸு. அதுக்கு எப்படி ரூட்டு இருக்கா என்னன்னு தெரியல. ரூட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் மலையை தான் இப்போ குறைஞ்சி எல்லாம் ரூட்டு போட்டுறாங்கல்ல, அதனால் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இங்கே சுமார் அப்ராக்சிமேட்லி எல்லாமே 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறாங்க. அதனால் ஒன்றும் பயம் இல்லை. ரோடு கிராஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மீனா கேம்பு நேற்றும் முந்தானத்தில் நான் இங்கே வந்தேன், நின்று வீடியோ எடுக்க முடியலை. இப்போ அதுக்காக லேசாக ஒரு லைவ் போட்டு விட்டேன். மீனா கேம்பு ஹாஜிகள் வந்து இங்கே தங்கினா தான் ஹஜ்ஜு கூடும். முகமது அலி நூர்ல மீன். அஸ்ஸலாமு அலைக்கும் அமீன், நல்லா இருக்கியா மீனே? ஓகே. மீனாவில் வந்து சின்ன ஒரு லைவ். நம்ம சாபிர் பாப்பிலையில் சாபியுடைய கூட்டாளிகிட்ட சொல்லியிருந்தேன், 200 குடும்பம் இருக்கு, நான் கூட்டு போய் சுற்றி காட்டேன்டாரு. வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்துலேருந்து நம்ம பாட்டுக்கு சுற்றுறோம் மாப்பிள்ள. அதுலேருந்து இல்லை, அது கொஞ்சம் அதை வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம். பழைய கார் தான் எடுத்துகிட்டு வந்தார், நம்ம என்ன விலைக்கா வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இன்ஷா அல்லாஹ். மீன் பாரு மாப்பிள்ள, மீனா கூடாரம். நீ ஹஜ்ஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து தங்கணும். மீனாவில் தங்கிட்டு முஸ்தலிஃபாவில் தங்கணும். 2 தங்கினா தான் 4-5 நாள். இந்த கடமை செஞ்சால் தான் ஹஜ்ஜி ஆகும். பாக்கி இல்லாட்டி உம்ரா மட்டும்தான். உம்ராங்கிறது காசு உள்ளவங்க எல்லாமே செஞ்சாகணும். இது இஸ்லாத்துடைய 5வது கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜு. இது செய்யறதுக்கு இங்கே தான் வந்தாகணும். இங்கே தங்கினா தான் ஹஜ்ஜு கூடும், இல்லாட்டி ஹஜ்ஜு கூடாது. ஹஜ்ஜுடைய சட்டத்தில் ஒரு முக்கியமான இடம் இது மீனா. இது மாடியில் அப்படியே மாடியாக மலையை குடஞ்சி வச்சுருக்காங்க. அதே தரசையிலையும் லட்சக்கணக்கான கூடாரம் அமைச்சிருக்காங்க. ஏண்டா வரக்கூடிய மக்கள் இங்கே ரயில் ஓடுது சைடில், அந்த பாருங்க வீட்டை தான் ஒன்று ரயில். அங்கே ரயில் வரும், பஸ்ஸு வருஷத்துக்கு ஒருத்தர் ஓடுற மாதிரி மூளைக்கு மூளை கேம்பு வச்சுருக்காங்க, பஸ் வச்சுருக்காங்க. இந்த இப்போலாம் யாருமே மக்களே இல்லை இந்த ஏரியாவில். ஹைவே ரோடு தான், பாக்கி ஒன்றுமே இல்லை. இங்கே பாக்கி டென்ட்டு ரயில் போகுது, தெரியுதா? ரயில் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரயில் போகுது. ரயிலில் பாசஞ்சர் இருக்கான்னு தெரியல, நம்ம தூரத்துக்கு வந்துட்டோம். ஓகே ஹைர் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்த மீனாவில் உள்ள இடம், அதுக்காக தான் காட்டினேன். வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஓகே இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஹஜ்ஜுடைய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய காலத்தில் வந்து பாருங்கள். ஒரு ஹஸரத்து பிறந்த கூட சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் துவா ஒத்துக்கொள்ளக்கூடிய இடம் எனக்காக துவா செய்யுங்கன்னாங்க. கண்டிப்பாக அவங்க பேர் சொல்லிட்டாங்கன்னா என் மேலே கடமையாக எழுது, பேர் சொல்லாதீ அப்படின்னு. ஏண்டா விட்டுட்டோம்னா எல்லாம் தண்டிப்பான். ஒப்படைக்கல, இந்த பொறுப்பு ஒப்படைக்க வேண்டிய கடமையாகிடுது. இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அதில் நம்மளும் அடங்கிக்குவோம், நம்மளே எல்லாம் நல்லா வச்சுக்குவோம். சில வாழ்த்துக்கள், பார்த்தமைக்கு நன்றி, ஜஸாக்கல்லா. அங்கங்கே போயிட்டு லைவ் போட்டுக்கிட்டே இருப்பேன், அதுக்காக தான் வர்றது. இந்த தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்கணும், இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த ரிலிஜனை சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிற இடம் தான். இங்கே நுஸ்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம், நுஸ்கர். இது இந்த இடத்துல நுஸ்கர்ன்னு இருக்குது, அதுக்கு பின்னாடி அது மாதிரி இருக்குது. நுஸ்கர்ன்றா என்னன்னு தெரியலை. நுஸ்குல் இயாதா, இது மெடிக்கல்னு நினைக்கிறேன். நுஸ்குல் இயாதான்னு போட்டிருக்குது. ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. சவுதி ரெட் கிரசன்ட் அத்தாரிட்டியா? ஓகே, ரெட் கிரசன்ட் சொசைட்டி போல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்வான். யாரும் வர்றவங்க நோயாளி ஆகக்கூடாது. அல்லாஹ் எல்லா மக்களையும் சலாமத்தாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு துவா செய்வோம். எல்லா மக்களும் கஷ்டம் இல்லாமல் வாழணும். இஸ்லாத்தில் கஷ்டம் கொடுக்காம அல்லாஹ் விடமாட்டான். சோதிக்கிறது அல்லாவுடைய சோதனை. கஷ்டம் கொடுத்தனே, அதுலேயும் நீ ஜெயிச்சு வந்தியா,
நம்மளை ஃபாலோ பண்ணி நல்லா பார்ப்பான். இன்ஷா பாரக்கல்லா. பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். நெட்டு இந்த இடத்துல ஹைவேல ஸ்லோ ஆகுது, என்ன பண்ணுறது? ஓகே, தேங்க்யூ. ஓகே, வாழ்த்துக்கள்.